வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை சீதாவினுடைய தாயார் திடீரென மரணம். ஆறுதல் கூறும் ரசிகர்கள், கதறி எழுத பார்த்திபன். இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க நடிகை சீதாவுடைய தாயார் எப்படி இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை சீதாவினுடைய தாயார் வயது மூப்பின் காரணமாக இன்று உயிரிழந்து போனார். இது குறித்து நடிகை சீதா தனது இன்ஸ்டாகிராமில் சோகமாக பதிவிட்டிருக்காங்க. தகவல் அறிந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சீதாவின் வீட்டிற்கு விரைந்து வந்திருக்காங்க. ரசிகர்கள் சீதாவிற்கு ஆறுதல் கூறி அவரது தாயார் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தனை செய்து வருகிறாங்க. ஆண் பாவம் படத்தில் கிராமத்து பெண்ணாக ஒரு அப்பாவி பெண் கதாபாத்திரத்தில் பாவாடை தாவணியில் நடித்து தமிழ் சினிமாவில் மனதில் இடம் பிடித்தவங்க தான் நடிகை சீதா. இந்த படத்திற்கு பின்பு 1000 பூக்கள் மலரட்டும், இவங்க ஒரு பௌர்ணமி, சங்கர் குரு தங்கச்சி, துளசி ஒரு சிஷ்யன், பெண்மணி அவங்க கண்மணி, அவள் மெல்ல சிரித்தாள் என அடுத்தடுத்து வெற்றி படத்தில் நடிச்சிருக்காங்க. தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னட மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இவங்க பார்த்திபன் இயக்கிய புதிய பாதை படத்தில் சேர்ந்து நடித்தது போது காதல் வயப்பட்டாங்க. இதனை அடுத்து இருவருமே பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்கள் 3 குழந்தைகள் இருக்கும் நிலையில் நடிகை சீதா பார்த்திபனுக்கு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்காங்க. பார்த்திபனை பிரிந்த சீதா தன்னுடைய சீரியலில் நடித்து சீரியல் நடிகர் சதீஷை 2வது திருமணம் செய்து கொண்டாங்க. பிரச்சனை ஏற்பட்டு இருவருமே பிரிந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது குறித்து பேட்டியளித்திருக்கும் சதீஷ், சீதாவும் நானும் நல்ல நண்பர்கள், எங்களுக்கு எந்தவிதமான தவறும் உறவும் இல்லை, இது என்னுடைய வேலை பார்த்த அனைவருக்குமே தெரியும் என்று கூறியிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு திரையில் தலை காட்டாமல் இருந்த சீதா மீண்டும் சீரியலில் சினிமாவில் நடித்து வந்தாங்க. ஜீ தமிழ் சேனலில் கிச்சன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நடிகராக இருந்தாங்க. திடீரென சீதா மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக பாண்டியன் சுஜிதா அந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக இருந்தாங்க. மேலும் இவங்க சத்யஜுடன் உப்பு புளி காரம் என்ற இணையத்தொடரில் நடித்திருந்தாங்க. நடிகை சீதா தற்போது விரும்பப்பாக்கத்தில் அவரின் தாயாருடன் வசித்து வந்த நிலையில் அவங்களுடைய தாயார் திடீரென காலமாகி போயிருக்காங்க. இந்த தகவலை நடிகை சீதா தனது இன்ஸ்டாகிராமில் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. அம்மாவுடைய போட்டோவை போட்டு, இன்று எங்களது பாசமிகு தாயார் சந்திரமோகன் திடீரென காலமாகி போயிருக்காங்க என்று பார்த்தீங்கன்னா நடிகை சீதா இன்ஸ்டாகிராம் பதிவில் பதிவிட்டிருக்காங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா பலருமே இரங்கல் தெரிவித்ததுடன் ஆறுதல் கூறி வராங்க. இந்த நிலையில் சினிமா பிரபலங்கள் சேர்ந்த நிறைய பேர் இவங்களுக்கு சீதாவுடைய தாயாருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திபன் என்னுடைய முன்னாள் மாமியார் பார்த்தீங்கன்னா திடீரென இறந்து போயிட்டாங்க. இவருடைய மரணம் இவங்களுடன் ஆரம்பத்தில் நான் இவங்களோட நல்லா தான் பேசினாங்க, என்னுடைய மகன் போல் பார்த்து கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாசமிகு என்னுடைய மாமியார் அவங்கள இறந்துட்டேன், எனக்கு ரொம்பவே வேதனை அளிக்குது என்று நடிகர் பார்த்திபன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முகநூல் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் போட்ட கமாண்டுக்கு நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் கொடுத்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.